அடுத்து நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம்னா சிவகாசிங்க. அந்த படத்தோட இயக்குனர் பேரரசுங்க. அந்த படத்தோட கதை எழுதியவர் பேரரசுங்க. தயாரித்தவர் ஏஎம் ரத்னம்ங்க. நடிப்பு விஜய், அசின், பிரகாஷ்ராஜுங்க. ஒளிப்பதிவு சேகர் வி ஜோசப்புங்க. திருத்தியவர் வி ஜெய்சங்கருங்க. இசையமைத்தவர் ஸ்ரீகாந்த் தேவாங்க. தயாரிப்பு நிறுவனம் ஸ்ரீ சூர்யா மூவிஸுங்க. வெளியீட்டு தேதி நவம்பர் 1 2005 மொழி தமிழுங்க. இந்த படம் தீபாவளி பண்டிகை அன்று நவம்பர் 1 2005 வெளியிடப்பட்டதுங்க. மற்றும் இந்த படம் விமர்சகர்களிடமிருந்து நேர்மையான விமர்சனங்களை பெற்றதுங்க. இது திரையுலகில் 350 நாட்கள் ஓடியதுங்க. மற்றும் வணிக ரீதியாக சிறப்பாக செயல்பட்டதுங்க. கதைகளம். சிவகாசி ஒரு வெல்டருங்க. ஹேமாவை சந்திக்கிறாருங்க. பல சம்பவங்களுக்கு பிறகு அவர்கள் காதலில் விழுகிறார்கள். ஹேமாவின் தந்தை திருமணத்திற்கு சம்மதிக்கிறார். ஆனால் சிவகாசியின் தற்போதைய வருமானம் ஹேமாவை ஆதரிக்க போதுமானதாக இல்லைங்க. இதனால் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அவரது சகோதரிகள் கூறுகின்றனர். ஹேமா சிவகாசியை எதிர்கொள்கிறார். அவர் தனது கடந்த காலத்தின் காரணமாக தனது உடன்பிறப்புகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார். சிவகாசி தனது உண்மையான பெயரை முத்தப்பா என்று வெளிப்படுத்துகிறார். மேலும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேய் பிடித்த நடன கலைஞருக்கு அருகில் பட்டாசு வெடித்ததாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டார். இது உண்மையில் அவரது சகோதரர் உடையப்பாவால் செய்யப்பட்டது. இதனால் அவர் வீட்டை விட்டு ஓடிவிட்டாருங்க. பெற்றோரின் அன்பை புறக்கணித்ததற்காக ஹேமா அவரை கண்டிக்கிறாருங்க. மேலும் அவரது குடும்பத்தினரின் வேண்டுகோளின் பேரில் மட்டுமே அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று அறிவிக்கிறாருங்க. சிவகாசி தனது கிராமத்திற்கு திரும்புகிறார். அவரது மாமியார் மூலி முகாரியின் செல்வாக்கால் உதயப்பா இப்போது எம்எல்ஏவாக இருப்பதை கண்டுபிடிக்கிறாருங்க. சிவகாசியின் தாய் தங்கம் தனது சொந்த வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்கிறார். அவரது சகோதரி வைரம் தனது கணவர் ராமலிங்கம் மற்றும் மகள் திவ்யாவுடன் மிகவும் வறுமையில் அருகில் உள்ள கிராமத்தில் சாலையோரம் கடை நடத்தி வருகிறார். சிவகாசி தங்கள் நிலையை மேம்படுத்த முடிவு செய்துள்ளாங்க. தங்கத்திற்கு திருமணம் உறவு இருப்பதாக உடையப்பா கூறியபோது அவரது தந்தை மெய்யப்பா எப்படி இருந்தார் என்பதை அவரது சில நம்பிக்கையுரியவர்களில் ஒருவர் கூறுகிறார். கோபமடைந்த சிவகாசி உடையப்பாவை அவரது ஆட்களையும் போலி அடையாள அட்டை பயன்படுத்தி அடிக்கிறார். உடையப்பா மூதாதாய சொத்தை விற்க முயற்சிக்கிறார். ஆனால் முத்தப்பாவின் கையொப்பம் இல்லாமல் ஒரு விற்பனை சட்டவிரோதமானது என்பதை சிவகாசி வாங்குபவர்களுக்கு நினைவூட்டுகிறது. இதை தவிர்க்க உடையப்பா முத்தப்பாவை போல தோற்றமளிக்க ஒரு போலி ஊழலை அணிவிக்கிறார். ஆனால் சிவகாசி சொத்தில் தனது பங்கை நன்கொடையாக வழங்க வேண்டும் என்று ஒரு குறிப்பை செருகிறார். அந்த சீட்டு செல்லுபடியாகும் என்று கண்டறியப்பட்ட உடையப்பா தனது ஏமாற்றத்தனத்தை வெளிப்படுத்துகிறார். பின்னர் உடையப்பா தனது எம்எல்ஏ வேட்புமனுவை பதிவு செய்கிறார். ஆனால் வைரம் போட்டியிடுவதை காண்கிறார். இதற்கு சிவகாசி பணத்தின் ஆதரவு உள்ளதுங்க. சிவகாசியை பார்த்து கோபமடைந்த ஹேமாவும் சிவகாசி நண்பர்களும் உதயப்பாவை தேடி வருகிறார்கள். உதயப்பா தன்னை அடையாளம் தெரியும் என்று நினைத்து சிவகாசியின் வீட்டிற்கு செல்கிறார். முத்தப்பாவும் சிவகாசியும் நண்பர்கள் என்று ஹேமா பொய் சொன்னதும் தெரிய வந்துள்ளது. உதயப்பா தங்கத்தை கொலை செய்வதற்காக மிரட்டுகிறார். ஆனால் சிவகாசி அவரது கைகளை எரித்தாலும் அவரது வைரமும் வெளியேற முடிவு செய்கிறார். இரவில் ராமலிங்கம் யாரோ ஒருவர் உதயப்பா என்றும் ஆனால் உண்மையில் சிவகாசி என்றும் கருதி கடத்தப்படுவதை வைரம் காண்கிறார். வைரம் உதயப்பாவை எதிர்கொள்ளும் போது அவளை தாக்குகிறார். இது அவளுடைய அனுதாப வாக்குகளை பெறுகிறது. உதயப்பா வைரத்தை நோக்கி மிரட்டியதாக சிவகாசி போலியாக சொல்கிறது. இதன் விளைவாக உதயப்பாவின் ஆட்கள் கிராம மக்களை தாக்குகிறார்கள். மக்கள்
அவருக்கு எதிராகவும் உதயப்பா எம்எல்ஏ ஆக்கியதற்காக மாட்டும் சாணத்தால் மூடப்பட்ட மூலி முங்காரிக்கும் எதிராக திரும்புகிறார்கள். மூலி முங்காரி உதயப்பாவை மோசமான விளைவுகள் சந்திக்க நேரிடும் என்று மிரட்டுகிறார். உதயப்பா தனது மனைவி கயல்வெளியை கொன்று வாக்குகளை பெற சிவகாசியை குற்றம் சாட்ட திட்டமிடுகிறார். ஆனால் சிவகாசி அவளை காப்பாற்றுகிறாள். சிவகாசி ராமலிங்கத்தின் சங்கிலியால் ஒரு உடலை ரகசியமாக இருக்கிறது. இதனால் உதயப்பா அவரை கொன்றதாக அனைவரும் நினைக்கின்றனர். மக்கள் அவரது வீட்டிற்கு வெளியே கலவரம் செய்தனர். சிவகாசி அவரை அழைத்து ராமலிங்கத்தை திரும்ப பெறலாம், ஆனால் அவரது மூதாதையரை சொத்துக்கள் அனைத்தையுமே அவளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறார். முத்தப்பா கையெழுத்திட முடியாது என்று நினைத்து உதயப்பா அதில் கையெழுத்திட்டு தனது ஆட்களில் ஒருவரை கண்டுபிடிப்பார். வைரம் தேர்தலில் வெற்றி பெறுகிறார். இதற்கு சிவகாசியின் பணத்தின் ஆதரவு உள்ளது. அங்கும் அவளும் அவளுடைய தாயாரும் தங்கள் பழைய நிலையை மீண்டும் பெறுகிறார்கள். சிவகாசி ராமலிங்கத்தையும் கைவிளையையும் விடுவித்து முத்தப்பா வந்துவிட்டார் என்று உதயப்பா கேள்விப்படுகிறார். அவர் வைரம் மற்றும் அவரது தாயாருக்கு சிவகாசி என்பது தெரிய வந்துள்ளது. கோபப்படைந்த மூலி முங்காரி உதயப்பாவை கொல்ல முடிவு செய்கிறார். ஆனால் அவர் தனது சகோதரனை கொல்ல முடிவு செய்கிறார். மூலி முங்காரியின் ஆட்கள் வந்து உதயப்பாவை கொல்ல உள்ளன. சிவகாசி முத்தப்பாவை காப்பாற்றுமாறு தங்கம் கேட்டபோது சிவகாசி முத்தப்பாவை உதயப்பாவை காப்பாற்றுகிறார். அவர் தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்டு கைவெளியுடன் மீண்டும் இணைகிறார். முத்தப்பாவும் ஹேமாவும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். சிவகாசி இன்று முத்தப்பாவாக விஜய், முத்தப்பாவின் காதலியாக மனைவியாக மாறிய ஹேமாவாக அசின், பிரகாஷ்ராஜ் உடையப்பாவாக முத்தப்பாவின் மூத்த சகோதரர், தங்கம் உடையப்பா முத்தப்பா மற்றும் வைரத்தின் அம்மாவாக கீதா, வைரம் முத்தப்பா மற்றும் உடையப்பாவின் தங்கையாக லக்ஷ்ணா, முள்ளி முங்காரியாக சகுந்தலா உடையப்பாவின் மாமியார், மெய்யப்பனாகவும் உடையப்பாகவும் முத்தப்பாவாகவும் வைரத்தின் அப்பாவும் ராஜேஷ், உடையப்பின் மனைவி கைல்வெளியாக சரணியா பொன்வண்ணன், ராமலிங்கம் முத்தப்பா மற்றும் உடையப்பாவின் மைத்துனராக வெங்கட் பிரபு, ரத்தன்வேலாக தேவன், ஹேமாவின் தந்தை மற்றும் முத்தப்பாவின் மாமனார், பல்லக்கு பாண்டியாக பாபி, வேலு சாமையாக வையாபுரி சிவகாசியின் பாளைய நண்பர், வெங்கியாக எம்எல்ஏ பாஸ்கர், மாமோய் ஆக சிட்டி பாபு, சிவகாசியின் பாளைய நண்பனாக கத்திரிக்கோள் மனோகர், உடையாப்பையின் அடியாளாக ஜெய்மணி, சிவகாசியின் பாளைய நண்பனாக வேல்முருகன், சிவகாசியின் பாளைய நண்பனாக கணேஷ் பாபு, சிவகாசி நண்பராக எம்.ஜே. ஸ்ரீராம், லியோவாக பாஸ்கி, சிவகாசியின் பாளைய நண்பனாக காதல் அருண்குமார், உடையப்பாவாக பக்கபலமாக கஞ்சா கருப்பு, கிராம வாசியாக பெரிய கருப்பு தேவர், கல்லூரி பேராசிரியராக விஸ்வரா ராவ், மோசடி வேடத்தில் சாப்ளின் பாலு, போலீஸ் இன்ஸ்பெக்டராக பாபா லட்சுமணன், ஹேமாவன் கல்லூரி தோழன் தினேஷாக பரத், பட்டினப்பாக்கம் ஜெயராம், உடையப்பா கைக்கூலியாக, தேனி குஞ்சராமல் கிராமவாசியாக, காவலர் ஆய்வாளராக ஹிமி, முத்தப்பாவின் மருமகள் தெய்வையாக வெண்பா, ராக்கி ராஜேஷ், பல்லக்கு பாண்டியின் மனைவியாக சுமதிஜி, நயன்தாரா அவராகவே சிறப்பு தோட்டத்தில், ஸ்ரீகாந்த் தேவா அவராகவே சிறப்பு தோட்டத்தில், வட பாடலில் சிறப்பு தோட்டத்தில் அசோக்ராஜ், பேரரசு அவராகவே பொதுமக்கள், கோடமகரியா பாடலில் தோற்றத்தில் ஜப்பான் குமார். தயாரிப்பு திருப்பாச்சி படத்தின் வெற்றிக்கு பிறகு தயாரிப்பாளர் எம்.ஏ. ரத்தனம் இயக்குனர் பேரரசவை விஜய் மீண்டும் இணைந்து நடிக்கும் படத்தை உருவாக்க அழைத்தார். அது சிவகாசி ஆனது. வில்லனாக டைப் காஸ்ட் செய்யாமல் இன்னும் மாறுபட்ட வேடங்களை விரும்பியதால் பிரகாஷ்ராஜ் ஆரம்பத்தில் எதிரியாக நடிக்க தயங்கினார். ஆனால் பேரரசுவின் மிகுந்த வற்புறுத்தலுக்கு பிறகு அவர் ஒப்புக்கொண்டார். இயக்குனர் ஜேசுதாஸ் விஜயின் தாயாக நடிக்க விரும்பினார். ஆனால் படமாக்கப்படாத தனது சொந்த ஊரான ஹைதராபாத்தை
விட்டு வெளியேற முடியவில்லை. அந்த பாத்திரம் கீதாவுக்கு சென்றது. படத்திற்கான அசினியின் அர்ப்பணிப்பு குறித்து பேரரசு கருத்து தெரிவித்தார். தினமும் பேக்கப் செய்து பிறகு அடுத்த நாள் தனது காட்சிகள் மற்றும் வசனங்கள் என்று என்னிடம் கேட்பார். பின்னர் அவர் தனது வசனங்களை சேகரித்து மறுநாள் தயாராக வருவார். ஜோதிகா ஆரம்பத்தில் சிறப்பு தோற்றத்திற்காக கருதப்பட்டார். அந்த பாத்திரம் இறுதியில் நயன்தாராவுக்கு சென்றது. கலை இயக்குனர் GK நகர் ரங்கநாதன் தேர்வின் அரங்குகளை உருவாக்கினார். இதன் விலை 1 கோடி, 3.4 கோடி அல்லது $400 சமம் என்று கூறப்படுகிறது. படப்பிடிப்புக்கு முதன்மையாக சென்னை, காரைக்குடி மற்றும் சிவகாசியில் நடைபெற்றது. அதே நேரத்தில் ஒரு பாடல் காரைக்குடியிலும் மற்றொரு பாடல் ஆஸ்திரேலியாவிலும் படமாக்கப்பட்டது. இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்தார். பின்னணி இசை அவரது தந்தை தேவா இசையமைத்துள்ளார். அத்தனை பாடலையும் வரிகளையும் பேரரசு எழுதியுள்ளார். வெளியீடு சிவகாசி நவம்பர் 1 2005 திரைகளில் வெளியிடப்பட்டது. தணிக்கை வாரியத்தால் 3 வசன வெட்டுக்கள் உடன் யூ சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த படம் உலகளவில் 280 லட்சங்களுக்கு அருகில் திரைகளில் வெளியிடப்பட்டது. விமர்சன வரவேற்பு. ஆனந்த விகடன் இந்த படத்திற்கு 100க்கு 42 மதிப்பெண்கள் வழங்கியது. சீஃப் எழுதினார். இந்த ஃபார்முலா இயக்குனர் பேரரசு மற்றும் விஜய்க்கு திருப்பாச்சியில் நன்றாக வேலை செய்தது. இப்போது குழு அதை மீண்டும் உருவாக்கியுள்ளது. இருப்பினும் இந்த முறை இது உங்கள் பொறுமையை சோதிக்கும். ஏனெனில் இது வகுப்பு பார்வையாளர்களுக்கோ அல்லது தரமான பொழுதுபோக்கை தேடுபவர்களுக்கோ அல்ல. பேரரசு மற்றும் விஜய் தங்கள் ஆடம்பரமற்ற மசாலா கலவையும் விரும்பும் வெகுஜன பார்வையாளர்களுக்கு மட்டுமே உணவளிப்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளன. குங்குமத்தை சேர்ந்த ஒரு விமர்சகர் பால் செய்து தண்ணீருடன் நன்றாக சுவைக்கும் என்று எழுதினார். பேரரசு தண்ணீரை பச்சை மதுபானத்திற்கு மாற்றினார். 1000 குழப்பங்கள் இருந்தாலும் 10,000 பட்டாசுகளை கொளுத்தியும் உணர்வு பெறுவீர்கள் என்பது உண்மை. கல்கியின் லட்சாவதி எழுதினார். MG ராமச்சந்திரன் மற்றும் ரஜினிகாந்த் நிறை நடித்த ஒரு கதையில் விஜய் சரியாக பொருந்தினாலும் இது போன்ற வெகுஜன படங்கள் தமிழ் சினிமாவின் ரசிகர்களின் ரசனையும் புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல முடியுமா என்பது கேள்விக்குரியது. சென்னை ஆன்லைன் பத்திரிகையின் மன்னத்தாள் எழுதினர். திருப்பாச்சி படத்தில் விஜய் பேரரசு கூட்டணி சிறப்பான பொழுதுபோக்கை கொண்டிருந்தது. சிவகாசியில் இது ஏகபோகமே திரும்ப வரும் காட்சிகளும் நிறைந்தது. தீவிர விஜய் ரசிகர்களுடன் படம். மறு ஆக்கங்கள். சிவகாசி 2007 தெலுங்கில் விஜயதசமியாகவும் மற்றும் பெங்காலில் 2008 அமர் பகுதியாகவும் எனவும் ரீமேக் செய்யப்பட்டதுங்க. அடுத்து நம்ம எந்த படத்தை பார்க்க போனால் நம்ம விஜய் நடித்த ஆதி படத்தை போய் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட இயக்குனர் ரமணாங்க, எழுதியவர் ரமணாங்க, கதை எழுதியவர் சுரேந்தர் ரெட்டிங்க, அடிப்படையில் அதினக்கேடா தெலுங்கு, தயாரித்தவர் S.A. சந்திரசேகர், ஷோபா சந்திரசேகருங்க. நடிப்பு விஜய், திரிஷா, பிரகாஷ்ராஜ், சாய்குமார், நாசருங்க. ஒளிப்பதிவு சவுந்தரராஜனுங்க. திருத்தியவர் சுரேஷ் அரசுங்க. இசையமைத்தவர் வித்யாசாகருங்க. தயாரிப்பு நிறுவனம் BB கிரேன்ஸுங்க. இந்த படம் வெளியிட்டது ஜனவரி 15, 2006 மொழி தமிழுங்க. ஆதி ஜனவரி 15, 2006 வெளியிடப்பட்டதுங்க. கலவையான விமர்சனங்களை பெற்றதுங்க. மேலும் பாக்ஸ் ஆஃபீஸில் சராசரி வெற்றியை பெற்றதுங்க. கதைகளம். ராமேஸ்வரத்தில் அமைதியான கடலில் அஞ்சலி ஒரு வெள்ளை புறாவுக்கு உணவளிப்பதுடன் படம் தொடங்குகிறதுங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சங்கர் வந்து அவள் பக்கத்தில் உள்ள பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு பேசிக்கொள்கிறார்கள். திடீரென்று அவள் ஒரு கத்தியை எடுத்து தனது தாய் மாமா ராமச்சந்திரனின் உதவியுடன் அவரை கொல்கிறாள். அதே நேரத்தில் பல வருடங்களாக இந்த தருணத்திற்காக காத்திருப்பதாக கூறுகிறாள். பின்னர் அவள் ராமச்சந்திரனுடன் கல்லூரியில் சேர சென்னைக்கு திரும்புகிறாள்.
அதன் பிறகு கதை ஒரு புது தில்லியில் வசிக்கும் ஆதியிடம் மாறுகிறது. அவரது பெற்றோர் மணி மற்றும் லட்சுமி ஆகியோர் அவரையும் அவரது சகோதரியும் நேசிக்கிறார். பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் அவர் ஒரு படிப்பில் படிக்கிறார். ஆதியை பிரிந்து வாழ முடியாமல் அவரது குடும்பம் அவருடன் சென்னைக்கு வருகிறது. அஞ்சலியும் ஆதியும் படிக்கும் அதே கல்லூரியில் படிக்கிறாள் என்றும் அவருடைய குடும்ப கொலையாளிகளை பழிவாங்க வேண்டும் என்ற திட்டம் அவளுக்கும் இருப்பதாகவும் ராமச்சந்திரன் அவளுக்கு உதவுகிறான் என்று தெரிய வருகிறது. இதற்கிடையில் உள்ளூர் கும்பலான ஆர்டிஎக்ஸ்க்கு உள்ளே நுழைந்து பட்டாபியுடன் தகராறு செய்வதாக காட்டப்படுகிறது. அவர்களை பழிவாங்க ராமச்சந்திரன் ஆர்டிஎக்ஸின் கூட்டாளிகளில் ஒருவரான சதாவை கொல்ல முயற்சிக்கிறான். ஆனால் ஆதி தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சதாவை கொன்றதால் அவ்வாறு செய்ய தவறுகிறான். முதலில் இயற்கையாகவே கொலையாளி பட்டாபியை தவிர வேறு யாருமில்லை என்றும் ஆர்டிஎக்ஸ் கருதி அவரை கொல்கிறார். இருப்பினும் ஆதி தனது கல்லூரி வகுப்பு தோழன் புல்லட்டின் உதவியுடன் சம்பவம் இடத்திற்கு வருகிறார். அவர் ஒரு நகைச்சுவை ரவுடி, சதாவை கொன்றதும் தான் என்று அப்துல்லாவையும் கொல்வேன் என்றும் ஆர்டிஎக்ஸை ஆதி மிரட்டுகிறான். வழக்கம்போல் அப்துல்லா கோபமடைந்து ஆதியை கொல்ல செல்கிறாள். ஆனால் தோல்வி அடைகிறான். ஆதி அப்துல்லாவின் தலையை வெட்டுகிறான். அதே நேரத்தில் அவரது குடும்பத்தினர் இந்த செயலை திகிலுடன் பார்க்கிறார்கள். விரைவில் ஆதி அவர்களின் வளர்ப்பு மகன் என்பதும் தனது உயிரியல் குடும்பத்தின் கொலைக்கு பின்னால் உள்ளவர்களை ஒழிக்கும் ஒரு தனிப்பட்ட பணியில் அவர் அங்கு இருப்பதும் தெரிய வருகிறது. ஆதி தனது பழைய நினைவுகளை அவர்களிடம் வெளிப்படுத்துகிறார். கடந்த காலம். ஆதியின் தந்தை ஒரு நேர்மையான போலீஸ்காரர். அவர் ஆர்டிஎக்ஸின் உதவியாளர்களில் ஒருவரை கைது செய்தார். அஞ்சலியும் ஆதியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் ஆதியின் தந்தை அஞ்சலியின் தாய்வழி மாமா ஆர்டிஎக்ஸை ஆதியின் வீட்டிற்கு சென்று தனது உதவியாளர்களை விடுவிக்குமாறு அவரது தாத்தாவிடம் கேட்கிறார். ஆதியின் தாத்தா மறுக்கும்போது ஆர்டிஎக்ஸ் அவர்களை மிரட்டுகிறார். ஆனால் ஆதி மற்றும் அவரது உறவினர்கள் கத்திகள் பிடிபட்டு இருப்பதை காண்கிறார்கள். ஆதியின் தந்தை வந்து ஆர்டிஎக்ஸை கைது செய்கிறார். இதனால் கோபமடைந்த அவர் தனது சில உதவியாளர்கள் மற்றும் சங்கருடன் சென்று பார்க்கிறார். ஒன்றாக அவர்கள் முழு குடும்பத்தையும் கொலை செய்கிறார்கள். அஞ்சலி, ராமச்சந்திரன் மற்றும் ஆதி மட்டுமே தங்கள் குடும்பத்தை அழித்து கொண்டுவிடப்பில் இருந்து தப்பினர். ஆர்டிஎக்ஸ் வீட்டை வேடிக்கை செய்த பிறகு ஆதி தப்பித்து பின்னர் அவரது தத்தெடுக்கப்பட்ட பெற்றோரான ஒரு தம்பதியாரினால் அழைத்து செல்லப்படுகிறார். நிகழ்காலம். ஆதியின் கடந்த காலத்தை கண்டுபிடித்ததும் அவரது வளர்ப்பு பெற்றோர் அவரை புது தில்லிக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்கிறார். ஆனால் அவர் மறுக்கிறார். பின்னர் அவர்களை ரயில் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆனால் ஆர்டிஎக்ஸ் ஆக்களால் தாக்கப்படுவார். அவர்களை ஒரு சண்டையில் தோற்கடித்து ஆர்டிஎக்ஸை சந்தித்து துபாயிலும் தனது சகோதரர் ராபர்ட்டை அழைத்து வருமாறு எச்சரிக்கிறார். அவரை கொல்வதாக அவர் உறுதியளிக்கிறார். விரைவில் ராபர்ட் வந்து பழிவாங்கும் விதமாக ராமச்சந்திரனை கொண்டுவிடுகிறார். அதே நேரத்தில் ஆர்டிஎக்ஸ் இடத்தில் தன்னை சந்திக்க ஆதி சவால் விடுகிறார். ஆனால் ஆர்டிஎக்ஸ் அஞ்சலியை கடத்தி சென்று தனது உதவியாளர்கள் அவரது கல்லூரியின் நூலகத்தில் பிணை கைதியாக வைத்திருந்ததை அறிந்து பிறகு ஆதி வருகிறார். அதுதான் ஆதி, அஞ்சலி மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வசித்து வந்த பழைய வீடு. ராபர்ட்டை தனது துப்பாக்கியால் கொன்ற பிறகு ஆதி தப்பிக்கிறார். ஆர்டிஎக்ஸ் ஆக்கள் அஞ்சலி பிணை கைதியாக வைத்திருக்கிறார். ஆனால் புல்லட் மட்டும் கல்லூரியில் உள்ள மற்ற மாணவர்களும் அவளை காப்பாற்றுகிறார்கள். ஒரு பரபரப்பான உச்சக்கட்டத்தில் ஆதி ஆர்டிஎக்ஸை கொன்றுவிட்டு அங்கிருந்து வெளியேறி அவரது குடும்பத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே ஒருவரான அஞ்சலியுடன் மீண்டும் இணைவது போல் காட்டப்படுகிறது. நடிகர்கள். ஆதி கேசவன் ஆதியாக விஜய், அஞ்சலி
கிஷன் குட்டியாக த்ரிஷா, ஆலிஷாக சாய்குமார், ஆதியின் தந்தையாக பிரகாஷ்ராஜ், ராமச்சந்திரன் நாசர், புல்லட்டாக விவேக், ராபர்ட்டாக சுப்பராஜ், அப்துல் கலாவாக ஆதித்யா, மணியாக மணிவண்ணன், லட்சுமியாக சீதா, அஞ்சலியின் தந்தையாக லிங்ஸ்டன், ஆதியின் அம்மாவாக அமிர்தா, ஆதியின் தாத்தாவாக விஜயகுமார், அஞ்சலியின் அம்மாவாக ஸ்னேகா நம்பியார், ராமச்சந்திரின் மனைவியாக மால்விகா அவினாஷ், சதாவாக கராத்தே ராஜா, பட்டாபியாக ராஜா பின் தேவ், அமைச்சராக சந்தான பாரதி, சங்கராக தேவன், டாக்ஸி டிரைவராக மதன் பாபு, ஆட்டோ ஓட்டுநராக தாமு, ஊழல் அமைச்சராக ராஜகபூர், தற்கொலை செய்து கொண்டவராக 5 ஸ்டார் கிருஷ்ணா, ஆதியின் சகோதரியாக ஸ்வேதா பாரதி, பட்டாபியின் உதவியாளராக நந்தா சரவணன். தயாரிப்புங்க. தெலுங்கு படமான அதனகாடா படத்தின் ரீமேக்கை உரிமையை சந்திரசேகர் தனது மகன் விஜயோடு இணைந்து வாங்கினார் 2005ஆம் ஆண்டு. இந்த படத்தை சூரியன் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் கீழ் அவரே தயாரித்தார். தலைப்பு பெயர்களில் அவர் SCA சந்திரசேகர் என்று பெயரிடப்பட்டார். முன்னதாக திருமலை 2003 படத்தில் விஜயுடன் பணிபுரிந்த ரமணா இந்த படத்தை இயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். கில்லி 2004 மற்றும் திருப்பாச்சி 2005 படங்களுக்கு பிறகு 3வது முறையாக விஜய் ஓஜுவுடன் ஜோடி சேர த்ரிஷா தேர்ந்தெடுக்கப்பட்டார். சாய்குமார் எதிரியாக நடிக்கவும் பிரகாஷ்ராஜ், விவேக், நாசர், சீதா மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் துணை வேடத்தில் நடிக்கவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். படப்பிடிப்பு 40 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட இந்த படமாக்கம் சுமார் 50 நடன கலைஞர்கள் கொண்டு படமாக்கப்பட்டது. படத்தின் வெளியீட்டின் போது த்ரிஷாவுடனான காட்சிகள் முதலில் படமாக்கப்பட்டன. காவல் நிலையம், அரண்மனை, வீடு மற்றும் மருத்துவமனை ஆகியவற்றின் செட்கள் குஷால் தாஸ் தோட்டங்களில் கட்டப்பட்டன. தூரானா பாடல் அரசுக்கு பள்ளத்தாக்கில் படமாக்கப்பட்டது. உச்சகட்டம் ஹைதராபாத்தில் படமாக்கப்பட்டது. மற்றொரு பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. பெரும்பாலும் படப்பிடிப்பு சென்னை, செஞ்சி, விசாகப்பட்டினம் மற்றும் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இசை. இந்த படத்தில் 5 பாடல்களும் வித்தியாசகர் இசையமைத்துள்ளாருங்க. இந்த இசை தொகுப்பு டிசம்பர் 22ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு அன்று கிரீன் பார்க் ஹோட்டலில் வெளியிடப்பட்டதுங்க. பாடல் தலைப்பு ஒல்லி ஒல்லி இடுப்பே. பாடகர் கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம். பாடல் வரிகள் பி. விஜய். என்னை கொஞ்சம் கொஞ்சம். ஹரிஹரன், சுஜாதா மோகன் பாடல்கள். பாடல் வரிகள் யுகபாரதி. அத்திகா, SP பாலசுப்ரமணியம். சாதாரண சர்க்கம். பாடகர் எழுதியார் பி. விஜய். ஆமாம் தூரா சைந்தவி தீப்பு. பாடகர் எழுதியவர் பி. விஜய். லேலக்கு லேலக்கு லேலா கே சுஜாதா மோகன். பாடகர் எழுதியவர் பி. விஜய். இப்படத்தில் ஆடியோ ஒளிப்பதிவில் சேர்க்கப்படாத மேலும் 2 பாடல்கள் உள்ளன. திப்பு பாடிய வரான் வரான், கார்த்திக், கல்யாணி நாயன் பாடிய இருவர் வாழ்வும். வெளியீடு. இந்த படம் ஜனவரி 15, 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இப்படத்தின் செயற்கைக்கோள் உரிமைகள் கலைஞர் டிவிக்கு 11 கோடிக்கு விற்கப்பட்டன. தமிழ்நாட்டிற்கான நாடக உரிமைகள் 17 கோடிக்கு விற்கப்பட்டன. படம் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்படவில்லை. இதற்கு CIFF.com படம் பொங்கல் தினத்தில் வெளியிடுவதற்காக காரணம் என்று கூறியது. படம் சிலம்பரசனின் சரவணா மற்றும் அஜித் குமாரின் பரமசிவம் படங்களுடன் வெளியிடப்பட்டது. தெலுங்கில் இருந்து ரீமேக் செய்யப்பட்ட போதிலும் ஆதி தெலுங்கில் நெனேரா ஆதி என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த படம் யூடியூபில் ஈகிள் மூவிஸ் நிறுவனத்தால் இந்தியில் ஆதி நாராயண் என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டது. வரவேற்புங்க. ஆனந்த விகடன் இந்த படத்திற்கு 100க்கு 38 மதிப்பெண்கள் அளித்தது. இயக்குனர் ரமணா தெலுங்கு மூலத்தை உண்மையாக கடைபிடித்து ஒரு மோசமான பொழுதுபோக்கை கொண்டு வந்துள்ளார் என்று எழுதியது. சென்னை ஆன்லைன். இது விஜயின் மற்றொரு சண்டை நடன காதல் சித்திரம். இது தெலுங்கு வெற்றி படமான அதனகேடவின் ரீமேக். ஆனால் அவரது முந்தைய படங்களை போலாமல்
அவை சுவாரஸ்யமாகவே அல்லது குறைந்தபட்சம் சகித்தாகவோ இருந்தன. இது பதட்டத்தில் இருக்கும் ஹீரோ மற்றும் மற்றொரு புதிய எதிரிகள் மற்றும் சாத்தியமற்ற வாய்ப்புகளுக்கு எதிராக போராடுவதை பார்க்கும் சோர்வான சலிப்பான வழக்கத்தை ஒருவர் கடந்து செல்லும்போது இது ஒருவரின் பொறுமையை சோதிக்கிறது. கல்கியின் லஞ்சாவதி அறிமுக பாடல் இல்லாத போதிலும் எழுதினார். இது இன்னும் ஒரு வழக்கமான விஜய் படம். மேலும் பல கதாபாத்திரங்கள் மிக மெதுவாக பேசுவாத உணர்ந்தன. மேலும் சாய்குமார் படம் முழுவதும் தன்னை புகழ்ந்ததற்காக கிட்டத்தட்ட விஜயின் PRO என்று குறிப்பிடப்பட்டார். மேலும் பிரகாஷ்ராஜ் மற்றும் விவேக் குற்றவியல் ரீதியாக குறைவாக பயன்படுத்துவதை கண்டறிந்தார். அடுத்து நம்ம எந்த படம் பார்க்க போனோம்னா நம்ம விஜய் நடித்த வேலாது படங்க. இந்த படத்தோடைய இயக்குனர் மோகன்ராஜுங்க. இந்த படத்தை திரைக்கதை எழுதியவர் மோகன்ராஜ். RD நீசன். உரையாடல்கள் சுபா. கதை எழுதியவர் மோகன்ராஜ். தயாரித்தவர் V ரவிச்சந்திரன். நடிப்பு விஜய், அன்சிகா மோத்துவானி, ஜெனிலியா டிசோசா. ஒளிப்பதிவு பிரியன். திருத்தியவர் B லலினி, VD விஜயன். இசையமைத்தவர் விஜய் ஆண்டனி. தயாரிப்பு நிறுவனம் ஆஸ்கார் ஃபிலிம் பிரைவேட் லிமிட். விநியோகித்தவர் ஆஸ்கார் ஃபிலிம் பிரைவேட் லிமிட், ஐயங்கரன் இன்டர்நேஷனல். இந்த படம் ரிலீஸான தேதி 26 அக்டோபர் 2016 தமிழ் மொழி ரிலீஸ் ஆகிருக்குங்க. பட்ஜெட் வந்து 45 கோடிங்க. வசூல் 60 கோடி. இந்த படத்துடைய நடிகர்களுடைய வேடங்க பற்றி பார்க்க போகிறோங்க. வேலு என்ற வேலாயுதம் வேடத்தில் விஜய். வைதேகியாக அன்சிகா மோத்துவானி. பாரதியாக ஜெனிலியா டிசோசா. தமிழ்ச்செல்வியாக இசரியா சரண். ஸ்பீட் என்கிற குண்டுசாமியாக சந்தானம். வேலுவின் தங்கையாக சரண்யா மகன். அப்துல்வாக சூரி. முசாபீர் இப்ராஹிமாக அபிமன்யு சிங். உலகநாதன் தமிழ் உள்துறை அமைச்சராக வினித்குமார். பாண்டியராஜன் தலைமை காவலராக நேர்மையான ராஜ். வைதேகின் அப்பாவாக MS பாஸ்கர். ACP முகமது பெரோஸ் கான். IPS-ஆக சாயாஜி செண்டே. ஏழை மனிதனாக இளவரசு. பயணச்சுட்டு பரிசோதகராக DB கஜேந்திரன். நாட்டமையாக காதல் தண்டபாணி. உலகநாதனின் அண்ணனாக வின்சென்ட் அசோகன். உலகநாதனின் கூட்டாளியாக அஜய். அபு சலீமாக ஜீனஷேக். ஜெய்யாக ராகவ். உள்ளூர் குண்டனாக ராஜேந்திரன். முதல்வர் ரத்னவேலுவாக மணிவண்ணன். ஹரியாக வீரசமர். இன்ஸ்பெக்டர் காளிதாஸாக OK சுந்தர். வைதேகியின் அம்மாவாக அஞ்சலி தேவி. மாமாவாக சுவாமிநாதன். நாடக இயக்குநராக கிரண் மனோகர். கிராமத்துக்காராக யோகி பாபு. கிராமவாசியாக கிருஷ்ணமூர்த்தி. கிராமவாசியாக ஜார்ஜ் மரியன். பஜன்லால் செட்டுவாக லல்லோ சபா மனோகர். பைஜி எழுப்புனர் பாலாஜி. பாரதியின் நண்பராக K மோகன். சிவநாராயணமூர்த்தி. பிச்சைக்காரனாக போண்டாமணி. அண்ணாச்சியாக பேய் கிருஷ்ணன். ஸ்பீடுவின் தந்தையாக சிங்கமுத்து. ஸ்பீடுவின் சகோதரனாக வயபுரி. ஸ்பீடுவின் சகோதரனாக லொல்லு சபா சேசு. உதயபவனம் ஸ்டண்ட் சில்வா. பாய்ஸ் ராஜன். வீர சந்தானம். மூனா ரமேஷ் உள்ளூர் குண்டனாக. பாலா சிங். சம்பத்ராம் உள்ளூர் குண்டர். தயாரிப்பு பார்க். இந்த படம் ஜூலை 15 2010 சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் விஜய் மற்றும் அன்சிகா மோத்துவானி ஆகியோர் முன்னணி வேடங்களில் நடிக்க தொடங்கியது. கதை இயக்குனர் வீரசமர் பத்திரிகையாளராக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஜெனிலியா டிசோசா ஒரு பத்திரிகையாளராக நடிக்கிறார். சரண்யா மகன் விஜயின் சகோதரியாக நடிக்கிறார். படப்பிடிப்பு முதன்மையாக 3 இடங்களில் நடைபெற்றது. தெற்கு தமிழ்நாடு, கேரளா மற்றும் சென்னை. கிராம காட்சிகள் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள வல்லகுண்டபுரத்தில் படமாக்கப்பட்டன.
ஷோபி நடனமாடிய பாடல் காட்சி முதலில் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்படவிருந்தது. ஸ்ரீநகர், ஜம்மு மற்றும் காஷ்மீரில் படமாக்கப்பட்டது. இதில் ஜெனிலியா மற்றும் அன்சிகா விஜயுடன் படமாக்கப்பட்டன. வேலாயுதத்திற்கான மிகவும் தந்திரமான ரயில் காட்சியை படமாக்குவதற்கு டெல்மர் தான் பின்னணியாக இருந்தார். இது ஒரு பாலத்தில் ஓடும் ரயிலில் படமாக்கப்பட்டது. விஜய் ஆபத்தான காட்சியை கூலராக நடித்திருந்தார். மோகன் ராஜா ஒரு சிறிய தவறு நடந்தால் நடிகர் 100 அடி கீழே வீழக்கூடும். மிகவும் ஆபத்தான காட்சி. ஆனால் விஜய் கூலாக செய்தார். படமாக்கப்படும் போது என் இதயம் என் வாயிலிருந்து என்றார். இந்த சண்டை காட்சி ஒரிசாவில் உள்ள ராயகடாவில் நிகழ்த்தப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் படமாக்கப்பட்டது. ஆடியோகிராஃபி எம்ஆர் ராஜகிருஷ்ணா செய்யப்பட்டது. மேலும் டப்பிங் சென்னையில் உள்ள ஸ்போர்ட் பிரேம்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் செய்யப்பட்டது. கற்பொருள்கள் மற்றும் தாக்கங்கள். விஜய் கதாபாத்திரம் அணிந்திருந்த படத்தின் சூப்பர் ஹீரோ உடை அசாசின்ஸ் கிரீட் வீடியோ கேம் தொடரிலிருந்து கடன் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் தொடரின் கதாநாயகர்கள் ஒருவரான ஐடேரின் உடை இடம் பெற்றிருந்தது. இதனால் படம் வீடியோ கேமில் இருந்து நகலெடுக்கப்பட்டது என்ற விமர்சனத்துக்கு வழிவகுத்தது. இந்த படம் 2000ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான அசாத்தின் ரீமேக் என்று பரவலாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் மோகன் ராஜா இது தனது அசல் எழுதப்பட்ட கதை என்று கூறினார். பின்னர் ராஜா அசத் வேலாயுதத்திற்கு உத்வேகம் செயல்பட்டதாகவும் அவர் ஒரு புதிய ஸ்கிரிப்டை எழுதவும் ஒப்புக்கொண்டார். 2001ஆம் ஆண்டில் அசாத்தின் இயக்குனர் திருப்பதி சாமி இயக்கும் வேலன் என்ற கிராமப்புற அதிரடி படத்தில் நடிக்க விஜய் ஒப்பந்தம் செய்திருந்தார். ஆனால் அந்த இயக்குனரின் வரைவு காரணமாக காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. ராஜா தனது குழுவினரிடம் இது அசத்தால் ஈர்க்கப்பட்டதாகவும் அசலை பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். வேலாயுதம் ராஜாவின் முதல் தமிழ் முயற்சியாகும். இதில் அவரது சகோதரர் ஜெயம் ரவி நடிக்கவில்லை. ஸ்கிரிப்டை எழுதும்போது ராஜா குடும்ப பார்வைகளிடையே விஜயின் பிரபலத்தை ஆராய்ந்த சில காட்சிகளை ஸ்கிரிப்டில் செருகின்றன. படம் வெளியான பிறகு ஸ்கிரிப்டை மேம்படுத்த ரவி தனக்கு உதவியதாக ராஜா கூறினார். வேலாயுதத்துடன் வெளியான ஓம்பரி விளையாட்டுடன் ஒப்பிடப்பட்டது. தற்செயலாக உலகை காப்பாற்றும் சம்பவங்கள் தொடரை கொண்டிருந்ததாக சுதீஷ் காமத் வேலாயுதத்தை பிங்க் பந்தர் படங்களுடன் ஒப்பிட்டார். விஜய் ஆண்டனி இசையமைத்த இந்த இசை தொகுப்பில் அண்ணாமலை, பிரியன், விவேகா மற்றும் சிவா சண்முகம் ஆகியோர் பாடல் வரிகளை எழுதியுள்ளனர். இந்த ஆல்பம் 6 பாடல்களை கொண்டிருந்தது மற்றும் சோனி மியூசிக் இந்தியாவில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள சிஎஸ்ஐ மைதானத்தில் வெளியிடப்பட்டது. வெளியான முதல் நாளிலேயே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆடியோ சிடிக்கள் விற்பனையாகின. வெளியிட்டது நாடகம் சார்ந்தது. வேலாயுதம் முதல் விஜயின் பிறந்தநாளுடன் இணைந்து ஜூன் 22, 2016ஆம் ஆண்டு வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் தயாரிப்பு தாமதம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த படம் அக்டோபர் 26ஆம் தேதி 2011 அன்று தீபாவளி பண்டிகை போது வெளியிடப்பட்டது மற்றும் ராவான் மற்றும் 7ஆம் அறிவு ஆகியவற்றுடன் கடுமையாக போட்டியை கொண்டிருந்தது. இந்த படம் உலகளவில் 820க்கும் மேற்பட்ட அச்சங்களுடன் வெளியிடப்பட்டது. இது கர்நாடகாவில் சுமார் 100 திரையரங்குகளிலும் கேரளாவில் 120 திரையரங்குகளிலும் வெளியிடப்பட்டது. யுனைடெட் கிங்டமில் இந்த படம் தணிக்கைக்கு சான்றிதழுக்காக அனுப்பப்பட்டது. மேலும் 117 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம் பிரிட்டிஷ் திரைப்பட வகைப்பாடு வாரியத்திடமிருந்து 12 தரவரிசையை பெற்றது. ஆனால் விநியோக திரையரங்கு வெளியீட்டிற்காக கூடுதலாக 22 நிமிடம் தணிக்கை செய்யப்படாத காட்சிகளை சேர்த்தார். இதன் விளைவாக இறுதியில் சீனி வேட்டில் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. சட்ட பிரச்சனை. கர்நாடகாவில் உள்ள கர்நாடக ஆதரவு அமைப்பான கர்நாடக ரசன வேதிய கன்னட ராஜ்யோத்சவத்தின் போது கன்னடம் அல்லாத எந்த படத்தையும் திரையிட வேண்டாம் என்று மாநிலத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் கேட்டுக்கொண்டது. ஆனால் சில திரையரங்குகள் அவர்களின் வேண்டுகோளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.
இது KRV ஆர்வலர்களை தமிழ் படத்திற்கு எதிராக தங்கள் கோபத்தை காட்டத் தூண்டியது. இருப்பினும் நிலைமையின் கட்டுப்பாட்டை மீறக்கூடும் என்பதை உணர்ந்த திரையரங்க அதிகாரிகள் அன்றைய அனைத்தும் காட்சிகளையும் ரத்து செய்ய ஒப்புக்கொண்டன. இந்த படத்தை தயாரிப்பாளர் மஞ்சு கர்நாடகாவில் விநியோகித்தார். வெளிநாட்டு விநியோகஸ்தர் ஐயங்கர் இன்டர்நேஷனல் படி இந்த படம் ஐக்கிய ராஜ்யத்தில் 17 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. அமெரிக்க திரையரங்க உரிமைகளை GK மீடியா வாங்கியது. வீட்டு ஊடகம். படத்தின் செயற்கைக்கோள் உரிமைகள் ஜெயா டிவிக்கு 4 கோடி விற்கப்பட்டன. வெளிநாட்டு டிவிகளை ஐயங்கார் DVD சந்தைப்படுத்தியது. மலையாள டப்பிங் மதிப்பின் செயற்கைக்கோள் உரிமைகள் சூர்யா டிவிக்கு, இந்தி டப்பிங் பதிப்பு செயற்கைக்கோள் உரிமைகள் கலர்ஸ் சினிப்ளஸ்க்கு சென்றன. வரவேற்பு. விமர்சன ரீதியான பதில். வேலாயுதம் விமர்சகர்களிடமிருந்த கலவையான விமர்சனங்களை பெற்றது. விமர்சகர்கள் இது அசாசின்ஸ் கிரீட் வீடியோ கேம் தொடரிலிருந்து ஈர்க்கப்பட்டதாக தெரிவித்தனர். விஜய் தொடரின் கதாநாயகர்கள் ஒருவரான ஆல்டேரியின் உடையை அணிந்திருந்தார். இதனால் படம் வீடியோ கேமில் இருந்து நகலெடுக்கப்பட்டது என்ற விமர்சனத்திற்கு வழிவகுத்தது. சிஃபி 4/5 நட்சத்திரங்கள் வழங்கியது மற்றும் பணத்திற்கு நல்ல மதிப்பு, பைசா வசூல் என்று கூறியது. இந்த படம் குடும்பத்துடன் ஒரு சரியான பயணம், ஆனால் மிக நீளமானது என்று கூறியது. நட்சத்திரங்கள் வழங்கியதும் மற்றும் இதை பைசா வசூல் படம் என்று அழைத்தது. CNN IPN இந்த படத்தை கட்டாய பார்க்க வேண்டிய மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு விருந்து என்று வரவேற்றது. இந்தியா கிட்ஸ் இதை இந்த தீபாவளி சீசனில் ஒரு இனவெறி பொழுதுபோக்கு என்று பெயரெடுத்தது மற்றும் இது திருவிழா மனநிலைக்கு சரியான தேர்வு என்று குறிப்பிட்டது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா 3.5/5 நட்சத்திரம் வழங்கியது மற்றும் வேலாயுதம் நிச்சயமாக அவரது பாக்ஸ் ஆஃபில் சேர்க்கும் என்று முடிவு செய்தது. PK வின்ஸ் 3/5 நட்சத்திரங்களை வழங்கியது மற்றும் படத்தை விஜயால் மசாலா செய்யப்பட்ட முழுமையான வெகுஜன பொழுதுபோக்கு என்று முடித்தது. இதேபோல் ஒன் இந்தியா 4/5 நட்சத்திரத்தை வழங்கி முழுமையான மசாலா பொழுதுபோக்கு என்று விவரித்தது. அதன் கதை மற்றும் அற்புதமான அதிரடி காட்சிகளை எடுத்து காட்டுகிறது. நவரணிங்கி 3.5/5 நட்சத்திரங்கள் வழங்கி வேலாயுதம் பகுதி நகைச்சுவை பகுதி அதிரடி 2 நீரோடைகளிலும் சீராக பயணிக்கிறது. அது கச்சா மெல்லோடி ராமாவால் தாக்கப்பட்டு முள்கடிக்கப்படும் வரை தி இந்து படம் எளிமையான நுழைந்து மகிழ்விக்கிறது என்று ராஜா நியமனம் ஈடுபாட்டு விகிதத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் கூறியது. அதில் வலுவான கதை, நேர்த்தியான இந்த திரைக்கதை, கைது செய்யும் அதிரடி பாராட்டத்தக்க நடன அசைவுகள், 1 அல்லது 2 தகுதியான எண்கள் மற்றும் எப்போதும் உதவும் சகோதரி உணர்வு இருப்பதாக கூறினார். இந்தோ ஆசிய செய்தி சேவை 3.5/5 நட்சத்திரங்களை வழங்கியது. இது எல்லா தர்க்கங்களையும் மீறுகிறது, ஆனால் விஜய் என்ற நட்சத்திரங்கள் மந்திரத்தை கொண்டுள்ளது என்று கூறி ஆனந்த விகடன் 100இல் 42 மதிப்பீட்டை வழங்கியது. வசூல். இந்தியா தீபாவளி நாளில் வேலாயுதம் பெரிய அளவில் ஓப்பனிங் பெற்றது. வெளிநாட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் முதலிடத்தை பிடித்தது. தயாரிப்பாளர்கள் அதிக பிரிண்ட்களை வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் முதல் வார இறுதியில் 5 நாட்கள் நீடித்த இந்த படம் சென்னையில் 2.1 கோடிக்கு வசூலித்தது. வர்த்தக வட்டாரங்களின்படி இந்த படம் தமிழ்நாட்டில் 19 கோடியும் உலகளவில் முதல் வாரத்திலே சுமார் 40 கோடியும் வசூலித்தது. அக்டோபர் 28 2016 வெளியான 2 நாட்களுக்கு பிறகு விஜய் ஆண்டனி மற்றும் இயக்குனர் ராஜா ஆகியோர் சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை சந்தித்து படத்தின் வெற்றியை கொண்டாடினர். சென்னையின் மொத்த வசூல் 7 வாரங்களில் 7.75 கோடியாக இருந்தது. வேலாயுதம் அதன் முழுமையான ஓட்டத்தின் போது கேரளாவில் 5.20 கோடி வசூலித்தது. வெளிநாடு. வேலாயுத படம் ஐரோப்பாவில் வட அமெரிக்காவிலும் ஒப்பீட்டளவில் அதிக வசூல் செய்தது. தரன் ஆதர்ஸ் படம் சர்வதேச அளவில் ஆதர வைத்தது என்பதை எடுத்து காட்டுகிறார். வேலாயுதம் ஐக்கிய ராஜ்யத்தில் மொத்தம் 5244 மற்றும் ஆஸ்திரேலியாவில் 7175 வசூலித்தது.
பாராட்டுகள். 2016ஆம் ஆண்டு V4 பொழுதுபோக்கு விருதுகளில் வேலாயுதம் திரைப்படம் சிறந்த திரைப்பட விருதை பெற்றது. சிறந்த இசை கலைஞர் பிரிவிலும் வேலாயுதம் விருதுகளையும் வென்றது. நடிகர் விஜய் 2012ஆம் ஆண்டு வேலாயுதத்திற்காக சிறந்த நடிகருக்கான எடிசன் விருதையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி விருதையும் பெற்றார். டிசம்பர் 14ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற 7வது வெரைட்டி விருதுகள் 2011 விஜய் ஆண்டனி சிறந்த நாயகன் விருதையும் பெற்றார். அடுத்து நம்ம எந்த பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் நடித்த விழு திரைப்படம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்தோடைய டைரக்டர் பிரபுதேவாங்க. அந்த படத்தை எழுதியவர் ஏசி முகில், ரேபல் ரவி உரையாடலுங்க. திரைக்கதை எழுதியவர் பிரபுதேவாங்க. தயாரித்தவர் கே கருணாமூர்த்தி, சி அருண் பாண்டியனுங்க. நடிப்பு விஜய், நயன்தாராங்க. ஒளிப்பதிவு நதி வருமானுங்க. திருத்தியவர் கோலா பாஸ்கருங்க. இசையமைத்தவர் தேவி ஸ்ரீ பிரசாத்துங்க. தயாரிப்பு நிறுவனம் ஐயங்கர் இன்டர்நேஷனலுங்க. விநியோகித்தவர் ஐயங்கர் இன்டர்நேஷனலுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன தேதி ஜனவரி 12ஆம் தேதி 2009ஆம் ஆண்டுங்க. மொழி தமிழுங்க. இந்த படம் டிசம்பர் 2007 புகழ் என்ற ஆரம்ப தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. பின்னர் அது சிங்கம் என்று மாற்றப்பட்டதுங்க. பின்னர் தேவா ஆரிடமிருந்து பதிப்புரிமை அறிவிப்பை பெற்ற பிறகு வில்லு என்று மாற்றப்பட்டதுங்க. பின்னர் அது எஸ்.ஜே. சூர்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு வில்லு என்று இறுதி செய்யப்பட்டதுங்க. முதன்மை புகைப்படம் ஜூன் 2008 தொடங்கியதுங்க. இது அவ்வப்போது பல கட்டடங்களில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டதுங்க. பழனி, காரைக்குடி மற்றும் பாங்காங் உள்ளிட்ட இடங்களில் படப்பிடிப்பு நடந்ததுங்க. இந்த படத்தில் இசையமைத்தவர் தேவி பிரசாத்துங்க. உள்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் சராசரியாக அமைந்ததுங்க. இந்த திரைப்படம் 2009 யுனைடெட் கிங்டம் பாக்ஸ் ஆஃபீஸில் 201 இடத்தை பிடித்ததுங்க மற்றும் வெளிநாடுகள் நல்ல வசூலை ஈட்டியதுங்க. வில்லு திரைப்படம் உள்நாட்டு மொத்த லாபம் 50 லட்சம் எட்டியதுங்க. படத்தில் வடிவேலையும் விஜயும் தங்கள் பாணியினால் நகைச்சுவையாக பாராட்டப்பட்டதாக ரெடிஃப் சுட்டிக்காட்டியதுங்க. திரைக்கதை, வசனங்கள் மற்றும் டப்பிங் மிகவும் சாதாரணமாக இருந்ததால் விஜய் மற்றும் வடிவேலின் நகைச்சுவை நேரம் மட்டுமே படத்தின் ஒரே காப்பாற்று கருணையாக இருந்ததால் வில்லு திரைப்படம் ஒரு சராசரி உள்நாட்டு முயற்சியாக மாறியதுங்க என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. மிகவும் குறைவான தீவிரமான காட்சிகளுடன் வில்லுவின் மறுதிருத்தப்பட்ட நகைச்சுவை 4K பதிப்பு ஜூன் 21, 2024ஆம் ஆண்டு உலகளவில் திரையரங்குகளில் மீண்டும் வெளியிட திட்டமிடப்பட்டதுங்க. வடிவேலின் மை நேம் இஸ் பில்லா பாடலின் பதிப்பு மறு வெளியீட்டில் சேர்க்கப்படுங்க. கதைக்களம். புகழ் வில்லு ஒரு IDD பட்டதாரி மற்றும் ஆக்ஸ்போர்டு முன்னாள் மாணவர். வேதியியல் பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்றவருங்க. தனது உறவினர் இன்ஸ்பெக்டர் ஜோசப்பின் உதவியுடன் ராகா என்ற தேடப்படும் குற்றவாளியை கண்டுபிடித்து ஜோசப்பிடம் சிக்க வைப்பதில் வெற்றி பெறுகிறாருங்க. பின்னர் காட்சி ஒரு கிராமத்திற்கு மாறுகிறதுங்க. அங்கு புகழ் ஒரு தாசில்தாரின் மகளின் திருமணத்தில் கலந்து கொள்கிறார்கள். மணமகளின் தோழியான ஜானுவியை அவர் சந்திக்கிறார். உடனடியாக அவளை காதலிக்கிறார். தொடர்ந்து கவர்ந்திழுத்த பிறகு அவள் இதயத்தை வெல்வதில் வெற்றி பெறுகிறார். ஜானவி புகாஸை மியூனிக், ஜெர்மனிக்கு அழைத்துச் சென்று பணக்கார தொழிலதிபர் ரகசிய ஆயுதை கடத்தல்காரமான தனது தந்தை ஜேடிக்கு அறிமுகப்படுத்துகிறார். பெர்னர் தங்கியிருந்த போது ஷான் ஹோட்டல் எம்எக்ஸ் மற்றும் மற்றொரு உதவியாளர் அடங்கிய ஜேடியின் கும்பலை சந்திக்கிறார். அவர்கள் மூவருடன் ஆரம்ப மோதலுக்கு பிறகு அவர்களை ஒன்றபின் ஒன்றாக கொல்ல தொடங்குகிறார். பின்னர் ஜேடி அவரது மீதமுள்ள இலக்காக மாறுகிறார். புகாஸ் தனது தந்தையை கொல்ல திட்டமிட்டிருப்பதை ஜானவி விரைவில் கண்டுபிடித்து புகாஸின் தாயாரிடம் தனது மகனை பற்றி எச்சரிக்கிறார். மாறாக புகாஸின் தாய் புகாஸ் என்ற செய்கிறார் என்பதை அறிந்து ஆதரிப்பது மட்டுமல்லாமல் தான் அவரது உண்மையான தாய் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறார். மேலும் புகாஸ் தனது தந்தையை பின்தொடர்வதற்கான காரணத்தையும் அவளிடம் கூறுகிறார். புகழின் தந்தை மேஜர் சரவணன் ஒரு தேசபக்தி கொண்ட இந்திய இராணுவ அதிகாரி.
ஒரு அமைதிப்படையின் பணியின் போது ஜேடி ஷான் ராக்கா மற்றும் அவரது குழுவில் பணியாற்றிய அவர்களது 2 உதவியாளர்கள் பயங்கரவாதிகளிடமிருந்து தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிப்பதற்கு ஈடாக பணம் பெறுவதை அவர் கவனித்தார். அவர் அவர்களை எதிர்கொண்ட போது அவர்கள் அவரை கொன்ற பயங்கரவாதிகளிடமிருந்து பணம் பெற்றதால் மற்ற வீரர்களின் மற்றும் தங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவரை கொன்றதாக கூறும் ஒரு கதையை புனைந்தனர். மரணத்திற்கு பிறகு அவரது பட்டங்கள் மற்றும் பேட்ஜுகள் பறிக்கப்பட்டன. அவரது இறுதி சடங்கின் போது அவரது மனைவி மற்றும் இழப்புகளை கொண்ட அவரது குடும்பத்தினர் இராணுவம் அவரது மரியாதைகளை திரும்ப பெற்றதால் அவமானப்படுத்தப்பட்டனர். மேலும் கிராமவாசிகள் அவர்களை தங்கள் கிராமத்திலிருந்து வெளியேற்றினர். புகழின் தந்தை இறுதிச் சடங்குகளை செய்ய கிராமவாசிகள் தடை விதித்தது. இறந்த உடலை ஒரு மணல் குழியில் வீசினர். அங்கு அது மணல் புயலில் தொலைந்து போனது. கிராமவாசிகள் முக்கியமாக ஜேடி மூலம் புகழின் தாய் நெற்றியில் துரோகியின் மனைவி என்ற பட்டத்தை சூடேற்றினர். அவமானப்படுத்தப்பட்ட இராணுவ அதிகாரியின் மகன் என்ற களங்கத்தை சுமந்து அவன் வளரக்கூடாது என்பதற்காக அவள் தன் மகனையே ஷானின் பிரிந்த மனைவியுடன் அனுப்பி வைக்கிறாள். இன்றைய காலகட்டத்தில் ஜேடி புகழை இந்தியாவிற்கு அழைத்துச் சென்று ஜேடியின் ரகசிய தகவல் அடங்கிய ப்ளூரேவை புகழ் ஷானியிடமிருந்து பெற்று ஜோசப்பிற்கு கொடுத்தார். விரைவில் ராக்கா தப்பித்து விட்டதை புகழ் அறிந்து கொள்கிறார். ஜேடி மற்றும் ராக்காவின் பிடியிலிருந்து புகழை தப்பிக்க முடிகிறது. ஒரு சிலிர்ப்பூட்டும் துரத்தலுக்கு பிறகு அவர் தனது கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு கைவிடப்பட்ட கோவிலை அடைகிறார். அங்கு அவர் தனது தாயுடன் மீண்டும் இணைகிறார். அவர் கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதிலிருந்து அங்கேயே வசித்து வருகிறார். ஜேடி, ராக்கா மற்றும் அவரது கூட்டாளிகள் அங்கு வருகிறார்கள். அவர்கள் ஜோசப்பை கொன்று புகழ் காயப்படுத்தி உயிருடன் புதைக்கிறார்கள். ஒரு மணல் புயல் புகழை கண்டுபிடித்த பிறகு அவரை ராக்காவை கொன்று ஜேடியுடன் சண்டையிட்டு அவரை பலவீனப்படுத்துகிறார்கள். கைவிடப்பட்ட கோவிலை சுற்றி கிராம மக்கள் அனைவரும் கூடியிருக்கும் போது புகழ் ஜேடியை தனது தந்தையை பற்றி உண்மையை அவர்களிடம் வெளிப்படுத்தும்படி கட்டாயப்படுத்துகிறார். தனது வாக்குமூலத்திற்கு பிறகு புகழை தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதமாக ஜேடியை கொல்கிறார். சரவணன் பற்றி உண்மை இறுதியாக வெளிவந்ததுடன் இராணுவம் அவரது பட்டங்கள், கௌரவங்கள் மற்றும் பத்தங்களையும் மீண்டும் நிலைநிறுத்துகிறது. மேலும் அவரது இராணுவ பதக்கம் மற்றும் சீருடை அவரது விதவை மனைவிக்கு திருப்பி தருகிறது. இந்த படத்தில் நடிகர்கள்: விஜய் இரட்டை வேடத்தில் மேஜர் சரவணன், புகழ் மகன்; ஜானவியாக நயன்தாரா; ரஞ்சிதா செல்வி சரவணனின் மனைவி மற்றும் புகழின் தாயார்; சரவணன் கொன்ற ஜானவியின் தந்தை ஜெயதேவ்; ஜேடியாக பிரகாஷ்ராஜ்; வடிவேலு மாடசாமியாக மாடா ஆடியோகிராஃபர்; இன்ஸ்பெக்டர் ஜோசப்பாக சரவணனின் உறவினராக மனோஜ் கே ஜெயன்; சரவணனின் கொலையில் தொடர்புடைய ஜேடியின் நண்பன் ஷானாக தேவராஜ்; ராகாவாக ஆதித்யா; ஜேடியாவாக ஷானின் உதவியாளராக ஆனந்தராஜ்; ஷீமேன் மேக்ஸ் அல்லது காண்டியாக; ஷானின் மனைவியாக புகழின் வளர்ப்பு தாயாக கீதா; புகழின் நண்பராக வையாபுரி; கிராம தலைவராக ராஜு கபூர்; பிஜேவாக தாமு; ஜானவி தோழியாக ஆர்த்தி; ஜானவியின் தோழி ஜோதியாக ஜோதி; ஜோதியின் தந்தையாக பாண்டு; திருமணம் விருந்தினர் ஜிபி கஜேந்திரன்; நேரில் கண்டி காட்சி குமரிமுத்து; சைக்கிளிஸ்டாக மனோபாலா; மொமிகான் ஜிபி கான்; டாடி மம்மி பாலில் சிறப்பு தோற்றம்; குஷ்பு ராமராம பாலில் சிறப்பு தோற்றம்; அசோக் ராஜா ராமராம பாலில் சிறப்பு தோற்றம்; பிரபுதேவா ராம பாலில் இயக்குனர் மற்றும் சிறப்பு தோற்றம். அடுத்து இசைங்க. இந்த படத்திற்கான ஒளிப்பதிவு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களால் இசையமைக்கப்பட்டதுங்க. இந்த ஆடியோ டிசம்பர் 14 2008 அன்று ஹலோ எஃப்எம்
வானொலி நிலையத்தில் வெளியிடப்பட்டதுங்க. ஜல்சா ஜல்சா, திம் தனக்கா திம் தில்லானா மற்றும் டாடி மம்மி ஆகிய 3 பாடல்களிலும் டிஎஸ்பி முன்பு இயற்றிய 3 தெலுங்கு பாடல்களிலிருந்து மீண்டும் பயன்படுத்தப்பட்டன. ஜல்சாவின் பெயரிடப்பட்ட பாடல் ரெடி படத்தின் ஓம் நமஸ்தே போலோ மற்றும் சங்கர் தாதா ஜிந்தாபாத் படத்தின் அக்லஸ்டே வெளியீடு. படத்தின் செயற்கைக்கோள் உரிமைகள் கரண் தேவிக்கு விற்கப்பட்டன. வில்லு திரைப்படம் இங்கிலாந்து மற்றும் ஜப்பானில் வரையறுக்கப்பட்ட ப்ளூரே டிவி வெளியீட்டை கொண்டிருந்தது. வரவேற்பு. இந்த படம் ஜனவரி 12, 2009 அன்று பிரபுதேவா இயக்கிய விஜயின் 2007 ஆண்டின் படமான போக்ரி வெளியான அதே நாளில் வெளியிடப்பட்டது. இது ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களிடமிருந்து எதிர்மறையான விமர்சனங்களையும் பெற்றது. bingwoods.com 5இல் 1.5 மதிப்பெண்களை கொடுத்தது. மோசமான தயாரிப்புகள் மதிப்புகள் மோசமான ஒளிப்பதிவு மற்றும் அமைச்சர் இயக்கம் கொண்ட வில்லு 2 மணி நேரத்திற்கு மேலான நீளத்துடன் வருகிறது என்று கூறுகிறது. மற்றொரு வலைத்தளம் மொத்தத்தில் விஜயின் வில்லு அவரது தீவிர ரசிகர்களுக்கான ஒரு அதிரடி நிறைந்த மாஸ் படம், ஆனால் தளர்வான முனைகளுடன் என்று கூறியது. உங்கள் மூளையை விட்டுவிட்டு ஒரு தமிழ் ஜேம்ஸ் பாண்டின் சாகசங்களை அனுபவிக்க தயாராகுங்கள் என்று படத்தை மதிப்பாய்வு செய்தது. 2.5/5 மதிப்பீடு அளித்தது. ஆனந்த விகடன் இந்த படத்திற்கு 100க்கு 37 மதிப்பெண்கள் அளித்தது. தினமலர் இயக்குனர் தேவா இவ்வளவு 1000 வசதிகள் இருந்தும் போக்கிரி அளவுக்கு வெற்றியை தராமல் குழுப்பி விட்டார். பறக்க வேண்டிய வில் சற்று தள்ளப்பட்டு மாதிரி காராக மாறிவிட்டது. துரதிர்ஷ்டவசமானது என்று எழுதியது. குமுதன் நகைச்சுவை மற்றும் இசையை பாராட்டினார். ஆனால் எதிரிகளின் கதாபாத்திர வடிவமைப்பை விமர்சித்தார். மேலும் வில்லவை பலம் வீச அன்பு இல்லாத வில் என்று முடித்தார். டைம் ஆஃப் இந்தியா. ஆனால் இயக்குனர் பிரபுதேவா வில்லை நன்றாக வரைந்திருந்தாலும் அவர் அம்பை மறந்துவிட்டதாக தெரிகிறது. மேலும் இப்படம் காளையின் கண்ணை தவறவிடுகிறது என்று எழுதியது. அப்பா ஸ்டார் சோல்ஜர் 1998 என்ற இந்த மோசமான படம், அதுவும் ஒரு நல்ல படம் இல்லை. நடிகர்கள், தொழில்நுட்ப குழுவினர் மற்றும் செலவழித்த பணத்தை கருத்தில் கொண்டு உங்களை வாயடைக்க வைக்கிறது. இயக்குனர் பிரபுதேவா வில்லுவை படமாக்கும்போது தமிழில் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை உருவாக்க முயற்சிப்பதாக கூறினார். சரி, சில சிறப்புகள் தவிர வில்லுவில் பாண்டு படங்களுடன் தொடர்புடைய நகைச்சுவை பாணி அல்லது தொழில்நுட்பம் அல்லது அழகுகளின் கூட்டம் எதுவும் இல்லை என்று முற்றிலும் அழுகிவிட்டது என்று எழுதினார்கள். நடைமுறைகளை வலுப்படுத்த ஒரு சிறந்த குழுவுடன் பிரபுதேவா திரைக்கதையில் அதிகமாக உழைத்திருந்தார். அவர் ஒரு நிச்சயமான பெற்றிருக்க முடியும். தீர்க்கப்படாமல் இருக்கும் புதிர்களை புறக்கணிக்க முடியும், ஆனால் இறுதியில் முயற்சிக்கும் சிகிச்சையில் முடியாது. படத்தின் நட்சத்திர நடிகர்கள் பேக்கேஜிங் மற்றும் தோற்றம் இதற்கு சாதகமாக செயல்படுகின்றன. இதுவரை தயாரிக்கப்பட்ட விஜய் படங்களையே இது மிகவும் ஸ்டைலான படம். வில்லு தொழில்நுட்ப ரீதியாக நேர்த்தியாக வேகமாகவும் நகர்கிறது. இருப்பினும் இயக்குனர் படத்தின் கதைக்களத்தில் அதிக அக்கறை காட்டவில்லை. வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி சார் நடித்த திருமண படத்தை நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட இயக்குனருங்க ரமணாங்க. அந்த படத்தை எழுதியவர் ரமணாங்க. தயாரித்தவர் கே பாலச்சந்தர், புஷ்பா கந்தசாமிங்க. நடிப்பு விஜய் சோதிகாங்க. ஒளிப்பதிவு ஆர் ரத்தனவேலுங்க. திருத்தியவர் சுரேஷ் ஆர்எஸ்ங்க. இசையமைத்தவர் வித்யாசாகருங்க. தயாரிப்பு நிறுவனம் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ். விநியோகித்தவர் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ். வெளியிட்ட தேதிங்க, இந்த படம் வந்து ரிலீஸ் அக்டோபர் 24, 2003 ஆண்டு. இந்த படம் தமிழ் ரிலீஸ் இருக்குங்க.
இந்த படம் வந்து திருமலை திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வணிக ரீதியாக வெற்றிப்பட்டதுங்க. விஜய் தனது வாழ்க்கையில் ஒரு காதல் நாயகனாக இருந்து அதிரடி நாயகனாக மாறியதால் இந்த படம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுங்க. இந்த படம் 2004 தெலுங்கில் கௌரி என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டதுங்க. இது 2007 ஷாக் கான் நடித்த கோத்தா தாவே சோதி சதிசோ என்ற பெயரில் பெங்கால் மொழியிலும் ரீமேக் செய்யப்பட்டதுங்க. இந்த படத்தோட கதைகளுங்க, கரடுமுரடான தோற்றமுடைய கருணையுள்ள மெக்கானிக்கான திருமலை சென்னையில் தனது நண்பர்களுடன் அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறாருங்க. மேலும் தனது அண்டை வீட்டாரான செல்வம் மற்றும் நாகலட்சுமி தம்பதியினருடன் நெருங்கிய உறவை கொண்டுள்ளாருங்க. திருமலை நாகலட்சுமி தனது சகையாக கருதுகிறார். புத்தாண்டு தினத்தன்று சவேதாவை சந்தித்த பிறகு திருமலை மீது காதல் கொள்கிறார். முதலில் ஸ்வேதா திருமலையுடன் பழக விரும்பவில்லைங்க. மேலும் 6 தொலைக்காட்சி சேனல்களின் உரிமையாளரான தனது தந்தை அசோக்கிடம் தன்னை பற்றி தனக்கு தெரியாது என்று சத்தியம் செய்கிறார். ஸ்வேதாவின் மனதை வெல்ல திருமலை பல வழிகளை முயற்சிக்கிறார். ஆனால் ஒரு நாள் திருமலை நண்பர்களில் ஒருவர் தனது காதலுடன் திருமணத்தில் ஓடிவிடுகிறார். திருமலை அவர்களுடன் திருமணம் இடத்திற்கு சென்று பெண்ணின் தந்தை மற்றும் அவரது வருங்கால மனைவியின் இதயத்தை வெல்வதில் வெற்றி பெறுகிறார். அந்த பெண்ணை திருமலையின் நண்பருடன் திருமணம் செய்து வைக்கிறார். ஸ்வேதா தனது நல்ல குணத்தை புரிந்து கொண்டு பிறகு தனது உணர்வுகளுக்கு பதிலடி கொடுக்கிறார். இருப்பினும் அந்தஸ்து பிரச்சனைகள் காரணமாக அசோக் அவர்களின் உறவில் கோபமடைந்து திருமலை முடிக்க ஒரு கும்பல் அரசை நியமிக்கிறார். அரசு திருமலையின் நண்பர்களையும் அரண்டை வீட்டாரையும் நடத்தி மிரட்டுகிறான். பின்னர் அரசு அவர்களை விடுவிக்கிறான். அங்கு அவன் திருமலையின் கருணை உள்ளத்தை புரிந்து கொண்டு தன்னை சீர்திருத்தி கொள்ள முடிவு செய்கிறான். ஆனால் அதை அவன் உதவியாளர் தாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசு மற்றும் திருமலையை முடிக்க தாஸ் அரசுவின் ஆட்களை தனக்கு எதிராக திருப்புகிறான். திருமலை இறுதியில் பிரச்சினை சரி செய்து ஸ்வேதாவுடன் மீண்டும் இணைக்கிறான். இதனால் அசோக் தனது தவறுகளை உணர்கிறான். நடிகர்கள் திருமலையாக விஜய், ஸ்வேதாக ஜோதிகா, அரசுவாக மனோஜ் கே ஜெயன், அசோக் ஸ்வேதாவின் அப்பாவாக அவினாஷ், பழனிசாமியாக விவேக், ரகுவரன் செல்வம், கலைஞர் திருமலையின் பக்கத்து வீட்டுக்காரர், செல்வத்தின் மனைவி நாகலட்சுமியாக கௌசல்யா, கோபியாக கருணாஸ், கிருஷ்ணராக 5 நட்சத்திர கிருஷ்ணர், கோபியின் தந்தை கோபாலாக டிபி கஜேந்திரன், திருமலின் நண்பரின் தாயாக சாந்தி வில்லியம், போக்குவரத்து காவல் அதிகாரியாக அஜய் ரத்னம், உமாவாக லாவண்யா, போலி ஜோதிடராக போண்டாமணி, திருமலையின் தோழியாக அஞ்சு மகேந்திரன், பரவதமாக பாசி சத்யா பழனியின் பாட்டி, திருமலையும் சேர்ந்த தெலுங்கு பக்தராக செல்முருகன், அண்ணாதுரை கண்ணதாசன் எஸ் ராஜாவாக, கோபியின் தாயாக கலைராணி, தாஸ் அரசு உதவியாளராக நிழல்கு ரவி, உமாவின் தந்தை ரத்னவேல் வேடத்தில் விஜய் கிருஷ்ணன் ராஜ், சத்யகுமார், கோவை செந்தில், திருமலையின் தோழியாக சுமமாக மாஸ்டர் உதயராஜ், அரசு பாதிக்கப்பட்டவராக ஆர் சுந்தரமூர்த்தி, திருமலையின் நண்பராக நெல்லை சிவா, கோவை பாபு சிறப்பு தோற்றத்தில், ராகவலான் சிறப்பு தோற்றத்தில், தாமத்தக்க தீமத்தக்க பாடலில், வாடியம்மா சக்கம்மா பாடலில் சிறப்பு தோற்றத்தில் சக்கமாக கிரண் ரத்தோட், வாடியம்மா சக்கம் பாடலில் அசோக்ராஜ் சிறப்பு தோற்றத்தில். தயாரிப்புங்க அக்டோபர் 2002 படப்பிடிப்பு தொடங்கியதுங்க. அப்போது விஜய் தனது முந்தைய படங்களான வசீகரா மற்றும் புதிய கீதை படப்பிடிப்பில் இருந்தார். அந்த படத்தை இயக்கியவர் அறிமுகம் இயக்குனர் ராமா. இவர் இயக்குனர் ஆர்கே செல்வமணியிடம் பரிசு பெற்றிருந்தார். படப்பிடிப்பு இறுதியாக ஏப்ரல் 2003 முடிந்தது.
ஏப்ரல் 2003 அன்று விஜய் படத்தின் தனது பதிவுகளுக்கு டப்பிங் செய்ய தொடங்கியதாக கூறினார். விஜய் புதிய தோற்றத்திலும் நடித்தார். அதை அவர் புலி வரை தனது அடுத்த படங்களுக்கு பராமரித்து மாறுபட்டார்.